இவங்க கேட்கல பாஸ். நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏழைகளின் ஊட்டி என்ற ஏற்காடு போகிறோம். என்னடா குவாலிட்டி மட்டும் இருப்பீங்க. நம்ம எதில் ரெக்கார்ட் பண்ணுறோன்னா ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம கோப்ரோன்னா வாங்கலை, ரெக்கார்ட் பண்ணுவோம். அது வரை ஏதோ நம்ம ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். அது எடிட்டிங்கில் பார்த்தலாம் பிரச்சனை கிடையாது. Open your eyes, now see that sunrise. ஹாய் நண்பா. நைட் ஆரம்பித்தோம். என்னால் திரும்பி இப்போ காலில் போட்டு ஆன் பண்ணிருக்கானே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால தான் வேறு எதுவும் இல்லை கைஸ், வேறு எதுவும் கிடையாது கைஸ். ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறவங்க தான் இப்போ ஆரம்பிச்சிக்கலாம். கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது ஏற்காடில். இப்போ பாருங்க, அதனால் இப்போயே ஆன் பண்ணிட்டேன். கீழே மழை இதுக்குள்ளே போகல, அதுக்காட்டி ஆன் பண்ணிட்டேன். இந்த மழை கூட இறங்கல, இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர் தான். இன்னொரு 5-6 கிலோமீட்டர் வந்து இந்த லெஃப்டில் ஒன்று கட்டு வரும். அதில் நாங்கள் போனோம்னு வச்சுக்கோங்க, ஏற்காடு மழை ஏற ஆரம்பிச்சிடுவோம். சக்கையாக இருக்கும். ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது காய்ச்சி. மழை பெய்யுமான்னு தெரில, பார்ப்போம். சன்ரைஸ் பார்க்க தான் பிளான் பண்ணி வந்தேன். சன்ரைஸ் பார்க்க முடியுமான்னு தெரில காய்ச்சி. என்ன பண்ணுறது, சீக்கிரம் போயிட்டா சன்ரைஸ் பார்க்க முடியாது. சூப்பராக இருக்குது. 2 பக்கம் மரம் வச்சு நல்லா இருக்குல்லண்ணா. வியூவே சூப்பராக இருக்குது. மேலே நல்லா சன்ரைஸ் பார்க்கணும். இப்போ வந்துடுச்சு ஏற்காடு என்ட்ரன்ஸ் இதான் நினைக்கிறேன். போயிருங்க கைஸ். இதான் பிளக்கு சொட்டெல்லாம் வைக்கிறாங்க இங்கே கீழே. சர்டிஃபிகேட் எடுத்துறாங்க. இங்கே தான் வாங்கிக்கலாம். அவ்வளோ குளிரா மேலே இருக்கும். கொடுக்கு ஃப்ரெண்ட்ஸில் கட்டி விட்டுட்டாங்க. வேறு பிளிங்க் ஆகிட்டே வருது. எங்கே வரைக்கும் வரும்னு தெரில. ஆமாங்க, ஏற்றி இறக்கி விட்டுருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் மேலே எங்கேயாச்சும் பெட்ரோல் வாங்கணும். ஒயர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டப்படாது. மேப் இதிலே வச்சுக்கிட்டு இது கேமராவும் அதிலே போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கேன்னா அதனால் வந்து பெருசாக பார்க்க முடிய மாட்டேங்குது. செட்டாக இருக்குனாலே கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எங்கள் கும்பகோணத்தில் வீட்டு சுற்றி வச்சதுனால அங்கே கரெக்டாக இருந்துச்சு. இங்கே எப்படி இருக்குன்னு தெரில. வேறு சன்ரைஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ சன்ரைஸ் பார்க்க முடியாதா ஏற்காடு வந்தது? அதுக்கு தானே 8 படிக்கல ஏற்றி வந்தேன். இதெல்லாம் அவங்க தனியாக தான் வந்திருக்கோம். சோலோ வந்திருக்கோம். ஏன் வந்து மருதமலை போயிருக்கு. அதனால் இந்த அவங்கள இல்லைன்னா வருவான் போதும். நாங்கள் எங்கே போகலாலும் அவனால தான் போவோம். பெருசாக அதில் பூச்சி பட்டுருச்சு காய்ஸ். இல்லை ஓடிச்சு போயிடுச்சு. இந்த அப்பாட்னர் இன்னைக்கு வரல, மருதமலை போயிட்டான். திடீர்னு 2 நாள் எடுத்த முடியாது தான். திடீர்னு எடுத்த முடியாது காய்ச்சி. அவன் முன்னாடியே புக் பண்ணி வச்சிருந்தான் மருதமலைக்கு ட்ரெயினு. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இதுமாரி போக மாட்டான்னு. நான் வந்து வரலான்ட்டான். பக்கத்துலேயே மழை பாருங்க. கேமராவில் தெரியுதான்னு தெரியல. ஃபோனு கேமராவில் அவ்வளோவா பெருசாக ஆங்கிள் வராது. இல்லை ஆங்கிள் வரைக்கும் தான் கவர் பண்ணுவோம். கரெக்டான சொல்லி எடிட் பண்ணும் போது தான் பார்க்கணும். நான் மைக்கு தனியாக மாட்டணும், புத்துட்டா கரெக்டாக கன் பண்ணணும். அது சவுண்டு இந்த சவுண்டு தான் பார்க்கணும். அந்த கூகுளில் பேசுகிற சவுண்டு வருதான்னு தெரியல. அது வர நான் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணுங்க. தெரிஞ்ச மாட்டேங்க. அங்கே வருங்க மழையே மறைச்சிருச்சு. முடிச்சு விட்டீங்க. ஃபோன் இருக்கு ஏற்காடு
சற்று போட்டு வந்துடுங்க. கிளைமேட் சக்க கிளைமேட்டாக இருக்குது. இந்த தடவை என்னன்னு தெரில, எல்லாம் சீக்கிரமாகவே ஆகுது காய்ஸ். மழையும் சீக்கிரமாக பெய்யுது. எவருங்க சீனரி சீனாக இருக்குது. ஓ, மழை ஏற ஆரம்பிச்சிருச்சா? இல்லை காய்ஸ், நான் பயந்துட்டு செத்த நேரத்தில் கீரை கம்மி பண்ணிடலாமான்னு ஆகிட்டேன் காய்ஸ். ஏறும்போது பார்த்தீங்க லோ அண்ட் கியர் போங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த இன்ஜின் பிரேக்கிங் ஆகும் வண்டியில். அதுவும் இல்லாமல் நம்ம அடிக்கடி பிரேக் பிடிக்க வேண்டியது அவசியம் அதிகமாக இருக்காது. ஈஸியாக கார்னரிங் பண்ண முடியும். புரியுதுங்களா? இருக்க மலையில் அதனால் சொல்கிறேன். ஒரு தடவை ஒரேடியாக கார்லேயே குத்த போக வேண்டியது தப்பிச்சுக்கிட்டான் கொடைக்கானலில். இங்கே பாருங்க காய்ஸ், அவ்வளோதான் நீங்கள் போங்கன்னு இருக்கு. சீனாக இருக்குது. ஏன் சோலோ ரைடு வர்றதுன்னு நாங்களோ, ஏன் நிறைய பேர் சோலோ ரைடு அதிகமாக வராங்களோ? ஏன்னா கேஸ் செக் போஸா சூப்பரு. ஃபீஸ் கட்டணுமா என்ன? நம்மளும் தனியாக 50 ரூபா வச்சுருந்தேன், அதை வச்சுக்கிட்டேன். எல்லோரும் பைக்குக்கு அமௌண்ட்டு என்ட்ரி ஃபீஸு கேட்போம் இருங்க. பைக்குக்கு உண்டா ப்ரோ? பைக்கு கிடையாது. என்ன ப்ரோ? டேஞ்சரஸ் பிள்ளை, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். சத்த நேரத்தில் பயமுறுத்திட்டாங்க. பைக்குக்கு ஃப்ரீ தான், அவங்க டஃப்ன்ட்டு போலீஸ் நிப்பாட்டி கேட்டால் 200ரூவான்ட்டாங்களா? டக்குன்னு பயந்துட்டேன். இதான் செக் போஸ்ட் கைஸ், ஏற்காடு செக் போஸ்ட். இதுக்கப்புறம் மலை ஏற வேண்டியதான். இதெல்லாம் 2 போட போகுது. நேரத்தில் பயந்துட்டேன் நான் கைஸ். நாங்கள் கேட்டேன் இது சொல் என்ட்ரியே சூப்பர் அமக்கலமாக இருக்குது. ஏற்காடு என்ட்ரியே சக்கப்பு குளிருது. இங்கேயே சில்ல ஸ்வீலாக கூலிங்க. நம்ம ஊர்லேயும் எங்கேயும் ஓட்டுறது என்ன பூச்சி பூச்சா வந்து அடிக்குது காய்ஸ் கண்ணில். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ விளையாடல. அப்படியே பெண்டு போட்டுட்டு கீட்டு முருட்டுன்னு போய்கின்னே இருக்கணும். இதுதான் கீரை கம்மி பண்ண சொன்னாங்க காய்ஸ். உஷாரா கீரை கம்மி பண்ண சொன்னேன். எதுக்கு தெரியுமா? அப்படி கீரை கம்மி பண்ணி டப்புன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம் நீங்கள் பாட்டுக்கு பயப்படாமல். இல்லைனா வண்டி கீழே விழுந்துடும். வண்டி கீழே விழுவாது, வாங்க கீழே விழுவ வண்டி தான். இப்போயே 4 கிலோ ஓட்டி ஏற்றும் போதே எனக்கு வண்டி திணற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி திணறல காய்ஸ். இதாக இருந்துச்சு. சன்ரைஸ் இருக்கு பார்க்க. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என் அவனுக்கு தான் தொல்லை இழுத்துட்டு வந்திருந்தானா. அதுக்கு ஒவ்வொரு பெண்ட்லேயும் உட்கார வச்சு அவனை ஃபோட்டோ எடுக்காம விட மாட்டேன். அவனை இல்லை என்ன எடுக்க விட மாட்டேன். என்ன ஃபோட்டோ எடுத்து நிப்பாட்டி போட்டுருந்துருப்பேன். அப்படியே தலைவனை அப்படியே முடிச்சு அவன் அதுக்கு சனத்தில் வர மாட்டேன். என் கூட ஃபோட்டோ எடுக்க அதெல்லாம் கிடையாது, சும்மா சொன்னேன். அதெல்லாம் வருவான் என் கூட எப்போதும். அவனுக்கு பைக்கில் போக தான் பிடிக்கும் பெருசாக. என்ன ஒரு எம்டியில் கொஞ்சம் மைனஸ்னால் அதை உட்காரும் போது சொல்ல முடியாது. அதெல்லாம் வீடியோவில் அது ஃபீல் பண்ணுறவங்களே தான் தெரியும். எம்டி வச்சுருக்க ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அந்த வழி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீட்டு விட்டு எப்படா எனக்கு ஓன் இருக்கும். மித்த வண்டியில் கூட அப்படி இருக்காது. நம்ம வண்டியில் மட்டும் அப்படி தான் இருக்கும், எம்டியில் மட்டும். மித்தபடி குறை சொல்கிறதுக்கு வண்டியில் வந்து எதுவும் கிடையாது எம்டிலலாம். வேறு என்ன சரி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பேட்டரி டவுன் ஆகிடுது காய்ஸ். அது போய் கேட்டால் அந்த பூத்துட்ருக்குல்ல அதை கழட்டி விட்றானுங்க. நீ என்னடா கழட்டி விட்றது? நான் திரும்பி மாட்டிக்கொடான்னு மாட்டிட்டேன். வரும்போது மாட்டிட்டு வந்துட்டேன். நேற்று தான் போய் கேட்டேன், கழட்டி விட்டானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வந்து பேட்டரி உட்காந்து ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், தூக்கி மாட்டிட்டேன். அவன் பார்க்கல, அவனை இறக்குறானுங்க சாப்பிட்றானேன்னு மாட்டிட்டேன்.
யார் அழைப்பது யார் அழைப்பது யார் குரல் இது காதருகினில் ஏன் ஒலிக்குது போயன அதை தான் தூரத்திடவாய் மறுக்குது குரலின் விரலை பிடித்து தொடரத்தான் துடிக்குது உடலின் நரம்புகள் ஊஞ்சல் கயிறு ஆகும் மாறாரோ உயிரை பரவசமாக்கி இசைக்கும் மாறி ஓராரோ மழை விடாது வரடாது தொடரேகம் நனையும் மனமுலாவி வரலாதிடம் தேடும் யார் அழைப்பது யார் குரல் இது குரலின் விரலை பிடித்து தொடரத்தான் துடிக்குது போகும் இடம் தெரியாதனில் போதை தரும் பேரின்பம் வேறுள்ளதா பாதி வரை கேட்கும் கதை முடியாதனில் வீதி கதை தேடாமல் யார் சொல்லுவார் அலைவார் அவர் எல்லாம் தொலைவார் வசனம் தவறு அலைவார் அவர்தானே அடைவார் அவரடையும் புதையல் பெரிது சக்கியா இருக்கான காய்ஸ் இந்த சல்லம்பேர் வந்து ஹினாட்டா தெரியுதா இவருங்க இப்போ தெரியும் உங்களுக்கு ஹினாட்டான்ட்டு இது பேர் ஹினாட்டா சக்க இவருக்கு ஏன்னா இவ தூக்கி காட்டுறேன் இருங்க அப்போதான் தெரியும் உங்களுக்கு நான் சும்மா அப்படியே ஃபிக்ஸட் போட்டுக்கணும் கைஸ் இப்படி இப்படிலாம் திருப்ப முடியாது இது 250 ரூபாய்க்கு வாங்கினேன் அதில் சும்மா தான் படத்துக்கு தான் பேருக்கு தான் மைக் பக்கத்தில் போட்டிருந்தானுங்க இந்த ஹோல்டரும் ஹெல்மெட் ஹோல்டரும் அந்த இதுவும் மைக்கும் போட்டிருந்தானுங்க இந்த எல்லாம் மைக்கும் யோசிச்சு இருக்கு கைஸ் இந்த மைக் இதுவும் போட்டிருந்தானுங்க சரி சும்மா தான் போட்டிருக்கானுங்க அது இது பிளாக்லாம் பண்ணுறதுக்கோசரம் தானே வாங்குவாங்க அதுக்கோசரம் போட்டிருக்கானுங்க நான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா அது ஃப்ரீ பழக்கு இது மைக்கு வரையாம இருந்தால் சரி அது ஃப்ரீ பழக்கு நான் வந்து உடனே பார்த்தா மைக்கு உள்ளே கிடக்குது சரி போடு லக்கு பொங்கல் பட்டமாக கிடச்சிச்சின்னு விட்டுட்டேன் கூகுளுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க ஒரே சைட்டோடு தான் பழக்கு காய்ஸ் கப்புள்ஸாக நாம் எப்போ வருதுன்னு தெரியுமா வரும் ஹினாட்டாமே ஒரு பொண்ணு கிடைக்குமான்றது ஒரு கேள்வி மீட்டிங் வச்சுக்கோங்க அக்கெல்லாம் அதிகமாக வெண்டு வரும் கொடைக்கானல் மீட்டிங் அங்கே வருங்க மரத்தையே முடிக்கிடுச்சு வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன் Subscribe.